ஹலோ கைஸ். 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகள் பல பெரிய மற்றும் சிறிய போர்களை கண்டுள்ளது. அது சின்ன சின்ன பிராந்திய போராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய 2 உலக போர்களாக இருந்தாலும் சரி, அன்றைய காலத்துல யார் மிகப்பெரிய சக்தின்னு காமிக்கிறதுல பல ஆட்சியாளர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. அதற்கு ஏத்த மாதிரி சர்வதேச அளவுல அதிகார சமநிலை போட்டி அவ்வப்போது ஒருவருக்கொருவர் மாறிக்கிட்டே இருந்தது. அதுல ஒரு சக்தி வென்றது, மற்றொன்று தோல்வி அடைஞ்சது. ஆனா உலக வரலாற்றையே மாற்றிய ஒரு பெரும் போர் 1904 இருந்து 1905 வரை நடந்தது. அதுதான் ரூசோ ஜாப்பனீஸ் வார். அதுவரை ஐரோப்பிய நாடுகள் மட்டும்தான் உலகை ஆள முடியும்னு இருந்த நம்பிக்கையை இந்த போர் உடைச்செறிஞ்சது. இந்த போர் தான் முதல் மற்றும் 2ஆம் உலக போர் நடப்பதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைஞ்சது. மேலும் இந்த போர்ல உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடான ரஷ்யா ஆசியாவின் ஒரு சின்ன தீவு நாடான ஜப்பானிடம் தோல்வி அடைஞ்சது. போன வீடியோவான சைனோ ஜாப்பனீஸ் வார்ல 10 ஆண்டுகள் கழிச்சு ரஷ்யாவும் ஜப்பானும் மோதியதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த போர் எப்படி ஆரம்பமானது, மிகப்பெரிய சக்தியான ரஷ்யாவை ஜப்பான் எப்படி வீழ்த்தியது போன்ற பல விஷயங்களை இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம். வாங்க. இந்த வீடியோ முதல் உலக போருக்கும் முன்னாடி நடந்த ரஷ்யா ஜப்பான் போரை பத்தி பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 1868ஆம் ஆண்டு ஜப்பான் தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்க தொடங்கியது. அதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லாம பழமைவாதத்துடன் இருந்த ஜப்பான் மெய்ஜி ரிஸ்டோரேஷனுங்கிற பேர்ல தன்னை எல்லா வகையிலும் நவீனப்படுத்த ஆரம்பிச்சது. அதாவது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில ஜப்பான்ல ஒரு பெரிய அரசியல் மற்றும் சமூக மாற்றம் ஏற்பட்டது. 250 ஆண்டுகளுக்கு மேல ஜப்பானை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த நில பிரபுத்துவ அமைப்பான டொகுகவா ஷோகுனேட்னு அழைக்கப்படும் ராணுவ ஆட்சியை ஒழிச்சு எம்பரர் மெய்ஜி எல்லா அதிகாரத்தையும் பேரரசின் கீழ் திரும்பி கொண்டு வந்தாரு. 1868 இருந்து 1912 வரை நடந்த இந்த மெய்ஜி காலத்துல ஜப்பான் நவீனமயமாக்கல் மற்றும் மேற்கத்திய மயமாக்கலை குறிக்கோளாக கொண்டு வளர்ச்சியை நோக்கி சென்றது. ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையா ஜப்பானும் ஒரு வல்லரசு நாடுன்னு நிரூபிக்க விரும்பியது. அதோட பிரிட்டனின் உதவியுடன் ஒரு வலிமையான கடற்படையையும் ஜப்பான் உருவாக்கியது. அந்த நேரத்துல உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட ரஷ்யா சார் மன்னர் 2ஆம் நிக்கோலஸின் ஆட்சிக்கு கீழே இருந்தது. ரஷ்யா கிழக்கு ஐரோப்பாவில் இருந்து கிழக்கு ஆசியா வரை பறந்து விரிந்த ஒரு மிகப்பெரிய நாடு. ஆனா உள்நாட்டு குழப்பம், கடன் சுமை, நவீன தொழில்நுட்ப தட்டுப்பாடு போன்ற காரணத்தால ரஷ்யா பலவீனமாக இருந்தது. பலவீனமா இருந்தாலும் ரஷ்யா ஆசியாவிலேயே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த விரும்பியது. அதற்கு என்ன காரணம்னா, ரஷ்யா கிட்ட ஏற்கனவே பெரிய கடற்படை இருந்தது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறை இருந்தது. அது என்னன்னா, ரஷ்யாவின் பெரும்பாலான துறைமுகங்கள் குளிர்காலத்தின் அப்போ பனிக்கட்டியில உறைஞ்சு போனது. இதனால வருஷம் முழுவதும் எந்தவித இடையூறும் இல்லாம கப்பல்கள் செல்லக்கூடிய ஒரு துறைமுகம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. இதுக்காக ரஷ்யா சீனாவின் லியோனிங் பெனின்சுலாவுல உள்ள போர்ட் ஆர்த்தருங்கிற துறைமுகத்தை சீனா கிட்ட இருந்து குத்தகைக்கு வாங்கியது. இது ஜப்பானுக்கு ரஷ்யா மேல மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கியது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1890களில் சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் நடைபெற்ற ஃபர்ஸ்ட் சைனோ ஜாப்பனீஸ் போர்ல சீனாவின் லியோனிங் பெனின்சுலா முழுவதையும் ஜப்பான் கைப்பற்றி இருந்தாங்க. ஆனா ஜப்பான் சீனாவுடனான போர்ல வெற்றி பெற்று சீன பகுதிகள் எல்லாம் கைப்பற்றியதும் ரஷ்யா, பிரிட்டன், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு ஜப்பான் எங்க ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து விடுமோங்கிற பயத்தை ஏற்படுத்தியது. இதனால ஜப்பானின் வளர்ச்சியை தடுக்க நினைச்ச இந்த 3 நாடுகளும் ஜப்பானை மிரட்டி லியோனிங் பெனின்சுலா உட்பட சீனாவுக்கு சொந்தமான பகுதிகள் எல்லாம் மீண்டும் சீனாவிடமே ஒப்படைக்க வச்சாங்க. இது ஜப்பானுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியது. ஆனா கொஞ்ச காலத்திலேயே ரஷ்யா அவங்களுக்கு பனியில உறைஞ்சு போகாத துறைமுகம் வேண்டும்னு சீனா கிட்ட இருந்து லியோனிங் பெனின்சுலாவுல உள்ள போர்ட் ஆர்த்தர் துறைமுகத்தை குத்தகைக்கு வாங்கியது. இது ஜப்பானுக்கு ரஷ்யா மீது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. இதை பத்தி ஜப்பான் ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனா அது தோல்வியில தான் முடிஞ்சது. இனி பேசி எந்தவித பயனும் இல்லைன்னு முடிவெடுத்த ஜப்பான் 8 பிப்ரவரி 1904 அன்று ரஷ்யா மீதான போரை தொடங்கியது. ரஷ்யா தன்னை ஐரோப்பிய வல்லரசுனும் தன்னிடம் பெரிய ராணுவம் இருப்பதால் மிக எளிமையா ஜப்பானை வீழ்த்தி விடலாம்னு நம்பியது. ஆனா இங்கதான் ஜப்பான் ஒரு தந்திரமான வேலையை செஞ்சது.
அதாவது அதிகாரப்பூர்வமா போரை அறிவிப்பதற்கு முன்பே ஜப்பானிய கடற்படையின் தளபதி அட்மிரல் டோகோ போர்ட் ஆர்த்தர் துறைமுகத்தில் இருந்த ரஷ்ய கப்பல்கள் மீது திடீர்னு கடுமையான தாக்குதலை நடத்தினாரு. ஜப்பானின் இந்த திடீர் தாக்குதல்ல ரஷ்யாவின் 2 போர் கப்பல்கள் சேதமடைஞ்சது. ரஷ்ய தளபதி மக்காரோவ் ஜப்பானிய கடற்படையருக்கு எதிராக மிகவும் போராடினாரு. ஆனா ஜப்பானியர்கள் கடலுக்கு அடியில புதைச்சி வச்சிருந்த வெடிகுண்டுல சிக்கி மக்காரோவின் கப்பல் வெடிச்சு சிதறியது. தளபதியை இழந்த ரஷ்ய படைகள் திக்கும் தெரியாம திசையும் தெரியாம குழம்பி போய் இருந்தது. இதனால மிக எளிமையாகவே ரஷ்ய படைகளை ஜப்பானிய படைகள் விரட்டி அடிச்சது. இப்படி கடல் வழியா மட்டுமில்லாம தரை வழியாகவும் முன்னேறி போர்ட் ஆர்த்தர் துறைமுகத்தையும் அதை சுற்றியுள்ள மலைகளையும் கைப்பற்றியது. இதன் பிறகு மிச்சமிருந்த ரஷ்ய கப்பல்கள் மீதும் ஜப்பான் குண்டுகளை வீசி தாக்கினாங்க. ஜனவரி 1905 போர்ட் ஆர்த்தர் முழுவதையும் ஜப்பான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. தன்னுடைய படை போர்ட் ஆர்த்தர்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட ரஷ்ய மன்னர் சார் 2ஆம் நிக்கோலஸ் ஒரு அதிரடியான முடிவை எடுத்தாரு. ரஷ்யாவின் மறுபக்கமான ஐரோப்பாவிலிருந்து பால்டிக் கடற்படையை பசிபிக் பெருங்கடலை நோக்கி அனுப்ப முடிவு செஞ்சாரு. ஆனா இவரின் இந்த முடிவு ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறாக அமைஞ்சது. அதாவது இந்த கடற்படை போய்கொண்டு இருக்கும் போதே பிரிட்டிஷ் மீன்பிடி படகுகளை ஜப்பானிய படகுகள்னு தவறா நினைச்சு ரஷ்ய படை சுட்டது. இதனால கோபமடைஞ்ச பிரிட்டன் சூயஸ் கால்வாய் வழியா ரஷ்ய கப்பல்கள் போவதற்கு தடை விதிச்சது. இதனால ஆப்பிரிக்கா கண்டத்தை சுத்தி மிக நீண்ட தூரம் ரஷ்ய கடற்படை பயணிக்க வேண்டியது இருந்தது. இது இன்றும் கூட அவ்வளவு எளிதான பயணம் கிடையாது. ஏன்னா சுமார் 10,000 மைல்கள் பயணம் செஞ்சு அவங்க ஜப்பானை அடையணும். ரஷ்ய தளபதி ரோசோட்ஸ்பென்ஸ்கி தலைமையில புறப்பட்ட ரஷ்யாவின் இந்த கடற்படை பயண வழியிலேயே நிறைய சிக்கல்களை சந்திச்சது. நீண்ட தூர பயணம் என்பதால வீரர்கள் சோர்வடைஞ்சாங்க. அவங்களுடைய கப்பல்களும் சேதமடைஞ்சது. இப்படி கடுமையான சவால்களுக்கு மத்தியில பல மாத போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியா மே 1905ஆம் ஆண்டு அவங்க ஜப்பான் அருகே வந்தடைஞ்சாங்க. ரஷ்யாவின் இந்த புதிய கடற்படை வருவதை பார்த்த ஜப்பானிய தளபதி அட்மிரல் டோகோ அவங்கள தாக்குவதற்கு தயாரா இருந்தாரு. பல மாதங்கள் களைத்து போய் வந்த ரஷ்ய படைகளை ஜப்பானிய ரோந்து கப்பல்கள் ரேடியோ டெக்னாலஜி மூலம் கண்டுபிடிச்சு அட்மிரல் டோகோவிடம் ரிப்போர்ட் கொடுத்தது. முதல்ல இந்த போர்ல தான் ரேடியோ தொழில்நுட்பம் மிக திறமையாக பயன்படுத்தப்பட்டது. பகல் 1:49 மணிக்கு இரு நாடுகளுக்கும் இடையான கடற்போர் தொடங்கியது. இதுதான் வரலாற்றுல தி பேட்டில் ஆஃப் சுஷிமான்னு அழைக்கப்படுது. இந்த போர்ல ஜப்பானிய படை தளபதி டோகோ ஒரு புத்திசாலித்தனமான யுக்தியை கையாண்டாரு. ரஷ்ய படைகள் ஒரே வரிசையில நேரா வந்து கொண்டிருந்தது. ஆனா ஜப்பானிய படை அவங்களுக்கு குறுக்கே சென்று ஆங்கில எழுத்து டி போல நின்றது. இதனால ரஷ்ய கப்பல்கள் அவங்க முன்பக்கம் இருந்த துப்பாக்கிகளை மட்டுமே பயன்படுத்த முடிந்தது. ஆனா ஜப்பானிய கப்பல்களால் அவங்க கிட்ட இருந்த எல்லா துப்பாக்கிகளையும் பயன்படுத்தி சரமாரியா சுட்டாங்க. ஜப்பானிய கப்பல்களின் வேகமும் வீரர்களின் துல்லியமான தாக்குதலும் ரஷ்ய வீரர்களை நிலைக்குலைய செஞ்சது. ரஷ்யாவின் கப்பல்கள் ஒவ்வொன்றாக கடல்ல மூழ்கியது. மேலும் இரவு நேரத்துல ஜப்பானின் சின்ன சின்ன டொர்பிடோ படகுகள் ரஷ்ய கப்பல்களை சுற்றி வளைச்சு தாக்கியது. அடுத்த நாள் காலை மீதமிருந்த ரஷ்ய கப்பல்கள் வேற வழி இல்லாம ஜப்பான் கிட்ட சரணடைஞ்சது. இந்த போர்ல மொத்தம் 4000 ரஷ்ய வீரர்கள் இறந்து போனாங்க. 5000த்திற்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் கைதிகளானாங்க. ஆனா ஜப்பான் இதுல மிக சிறிய அளவிலான இழப்பையே சந்திச்சது. 3 சிறிய படகுகள் அழிக்கப்பட்டு 117 வீரர்கள் மட்டுமே உயிரிழந்தாங்க. இப்படி தொடர் தோல்விகளாலும் ரஷ்யாவில் அப்போதைய மன்னர் 2ஆம் நிக்கோலஸுக்கு எதிராக நடந்த ரஷ்ய புரட்சியாலும் ரஷ்யா ஜப்பானுடனான போரை நிறுத்த ஒப்புக்கொண்டது. அதன்படி 5 செப்டம்பர் 1905 அன்று இரு நாடுகளுக்கும் இடையில அமெரிக்க ஜனாதிபதி தியோடோர் ரூசல்வெல்ட் முன்னிலையில அமெரிக்காவின் போர்ட்ஸ்மவுத் நகரில் இந்த ட்ரீட்டி ஆஃப் போர்ட்ஸ்மவுத்ங்கிற ஒப்பந்தம் போடப்பட்டு போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த போர் மூலம் ஒரு சின்ன ஆசிய நாடு ஐரோப்பிய வல்லரசை வீழ்த்த முடியும் என்பதை ஜப்பான் நிரூபிச்சு காட்டியது. இந்த போர்ல ஜப்பான் வெற்றி பெற்றாலும் ரஷ்யாவிடமிருந்து ஜப்பானுக்கு எந்தவித நஷ்ட ஈடும் கிடைக்கல. இதுக்கு அமெரிக்காவும் ஒரு காரணம்னு ஜப்பான் நினைச்சது. இந்த அதிருப்தி காரணம் மற்றும் ஜப்பானின் வளர்ச்சியை அமெரிக்கா தடுத்த காரணத்தாலும் தான் ஜப்பான் பிற்காலத்துல அதாவது 2ஆம் உலக போர்ல ஜப்பான் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு காரணமாக அமைஞ்சது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ரஷ்யா ஜப்பான் போர் தான் முதல் மற்றும் 2ஆம் உலக போருக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சது. அதனாலதான் இந்த போருக்கு வேர்ல்டு வார் 0ன்னு இன்னொரு பேரும் இருக்கு. 2ஆம் உலக போர்ல ஜப்பான் ஏன் அமெரிக்காவை தாக்கியது, அமெரிக்கா ஏன் ஜப்பான் மேல அணுகுண்டை போட்டதுன்னு தெரியணும்னா நம்ம சேனல்ல வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இது மாதிரி இன்னும் நிறைய வரலாற்று முக்கியம் வாய்ந்த போர் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அது எல்லாத்தையும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம்.
இன்னும் ஓர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.